வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இரும்பு வானல் தான் வச்சுருக்கேன், வெறும் வானல் தான் வச்சுருக்கேங்க. அதனால் ரொம்ப குயிக்காகிடும். பாருங்கள், அதில் வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் போட போகிறோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா வறுக்கணும். அது படபடன்னு வெடிக்கும்போது நாம் அதை வறுபட்டு போயிடும். பாருங்கள், வறுபட்டு போயாச்சு. அதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது அதே வானலில் 2 ஸ்பூன் கடுகு போட போகிறோம். 1 2 ஸ்பூன் கடுகு போட்டு அதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணுங்க. பாருங்கள், படபடன்னு வெடிச்சாச்சு. அதையும் தூக்கி அதே பிளேட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வானலில் நல்லெண்ணெய் தான் விடணுங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 10-15 ஸ்பூன் விடணுங்க. அதுக்கப்புறம் இதில் தக்காளியை போடணுங்க. 1.25 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா வறுப்பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கணும். வதங்கினா தான் சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே அது வதங்கணுங்க. பாருங்கள், 75% வதங்கி போச்சு. அதாவது 3/4 பதத்துக்கு வதங்கி போச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நாம் என்ன போட போகிறோன்னா, பாருங்கள், நாம் வந்து உப்பு போட போகிறோம். 1.5 ஸ்பூன் உப்பு போடுறோம். இங்கே பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போடணுங்க, முன்னாடியே போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் 4 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேங்க. இது வந்து கலர் போடாத சில்லி பவுடர், அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப டார்க்காக தெரியாது. பாருங்கள், 4 ஸ்பூன் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் என்ன போட போகிறோன்னா, அதில் நான் ஒரு 4 பெரிய பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேங்க. இப்போது அந்த பூண்டை தான் நான் போட போகிறேன். பாதி தட்டி வச்சுருக்கேன், பாதி முழுசாக வச்சுருக்கேன். அதை போட்டாச்சு. இப்போது பாருங்கள், போட்டாச்சு. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுணுங்க. அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போது அந்த 25% இப்போ வதங்கணும். 3/4 பதம் வதங்கிருந்ததில்ல, இப்போ மீதி இருக்க பதத்தை நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கணும். இப்படி போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க. அதில் மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கணுங்க. வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் டச் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச வெந்தயம் கடுகையும் பொடி பண்ணி ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருக்குது, அதனால் நான் அம்மிக்கல்லில் வச்சு அரைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், வறுப்பட்டதால் டக்குன்னு அரைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து ஃபைனலாக நம்ம அந்த தக்காளி ஊறுகாய் மேலே போட போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது போட்டால் தான் தக்காளி ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டாச்சு. சூப்பராக தக்காளி இது எல்லாமே மிக்ஸ் ஆகணுங்க. சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆக போகுது. பாருங்கள், சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15-20 நாள் வரை இது கெட்டே போகாதுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு பாட்டிலில் போட்ட பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை அந்த பாட்டிலில் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி ஊறுகாய் கம்பு உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏற்கனவே கம்பு உப்புமா எப்படி செய்யறதுன்ற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.